பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்க, அது டோட்டலாக வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் கேரியர் அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம எதுக்காக பண்ணுறோம், ஏன் பண்ணுறோன்னு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிக் ஸ்கில் செட்டு இதில் வந்து ரொம்ப அவசியம்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பேசிக் ஸ்கில் செட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூமரிக்கல் ஸ்கில் செட்டு இல்லை அப்படின்னாக்கா இன்ஜினியரிங்கில் ஷைன் ஆகவே முடியாது. ஸோ அப்போ மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு சப்ஜெக்டு. அது மேக்ஸ், அதனால தான் மேக்ஸ் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, தட் இஸ் மெடிக்கலுக்கு வந்து மேக்ஸ் தேவையா தேவையில்லையா. எனக்கு வந்து மெடிக்கலில் போகிறப்போ மேக்ஸ் தேவை இருக்காதுன்னு நினச்சாங்க அப்படின்னா, இல்லை எந்த பேரண்ட்டாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அது மிகப்பெரிய தப்பு. எனக்கு மேக்ஸ் வராது, நான் மெடிக்கல் எடுக்கிறேன்னு சொன்னாலே தப்பு அது. ஏன் அப்படின்னா, இந்த லெவலில் மெடிக்கல் காலேஜில் நீ நுழையணும் அப்படின்னாக்கா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜிங்கிறது ஜுவாலஜி, பாட்டனி. ஸோ அதை 4 சப்ஜெக்டாக போடுவாங்க. அதனுடைய மார்க் என்னன்றதை பார்ப்பான். ஸோ அப்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது, பர்டிகுலராக கெமிஸ்ட்ரிங்கிறது இட்ஸ் கால்டு மிடில் சயின்ஸ். இட் இஸ் பிட்வீன் ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி. அப்போது அந்த ப்ராப்ளம் சால்விங் இல்லைன்னா நீ அதை பற்றி நினைக்கிறதே வேஸ்ட்டு. எதுக்காக சொல்கிறேன்னா, அது கண்டிப்பாகவே மேக்ஸோடு தான் சேர்ந்து. இப்போ நீ என்னை கேட்டால் யாராவது நீட் படிக்கணும், பயாலஜி, நான் வந்து எம்பிபிஎஸ் போகணுன்னு சொன்னாங்கன்னா, அவங்க நிச்சயமாக கண்டிப்பாக எடுக்கக்கூடிய குரூப் என்னவா இருக்கணும் அப்படின்னா, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான் எடுக்கணும். இப்போ உள்ள லெவலில் நான் சொல்கிறது புரியுதா? ஏன் அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, மேக்ஸ் இல்லாமல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நீ எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ இப்போ உள்ள ஃபிசிக்ஸ், இப்போ நீட் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி, எந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கேட்குறப்போ அந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ன்றது அவசியம். ஸோ எனக்கு கூட ஒரு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நியூமரிக்கலாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நியூமரிக்கலாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னா ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்து போட்டு பார்க்குறதே கிடையாது. புக்கில் உள்ள ப்ராப்ளத்தை அதாவது ஸ்கூலில் கிளாஸ் எடுக்கிறாங்க, நான் கிளாஸ் எடுக்கிறேன், இந்த ரெண்டுத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நான் எடுக்கிறப்போ சில எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் சில ட்ரிக்கி ப்ராப்ளம்ஸும் சொல்லித்தரேன். ஆனால் நான் எடுத்ததே போதும்னு நீ ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கனாக்கா அது அவுட். அது நான் 2 ப்ராப்ளம் போட்டால் நீ 20 ப்ராப்ளம் போட்டே தீரணும். புரியுதா? இதெல்லாம் எப்படி வரும்? உங்கள்கிட்ட புக்கு இல்லையா? உங்கள்கிட்ட டெக்ஸ்ட் புக் இல்லையா? நான் கேட்குறேன், அந்த கெமிஸ்ட்ரியில் எப்படி மேக்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸில் எல்லாம் சால்வ் பண்ணியா இல்லையா? அதே மாதிரி ஏன் ஃபிசிக்ஸில் பண்ண மாட்டேங்கிற? கெமிஸ்ட்ரியில் ஏன் பண்ண மாட்டேங்கிற? டெக்ஸ்ட் புக்கில் அதில் உள்ள ப்ராப்ளத்தெல்லாம் ஏன் போட மாட்டேங்கிற? ஒரு சாப்டர் இருக்குது மேக்னட்டிசம்னா, அதில் 35 ப்ராப்ளம் போட்டுடுறான். அந்த 35 ப்ராப்ளம் உனக்கு தெரியுமா? ஐஐடியிலேருந்தே அந்த புக்கிலேருந்து சில ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்லேயோ இல்லைன்னா ஏதோ கூகுளில் சர்ச் பண்ணி எம்சிக்யூ அட்டன் பண்ணுறது மூலிமா எல்லாத்தையும் சாதிச்சிடலான்ற ஒரு மிஸ்டேக்கன் ஐடியா வச்சுருக்கீங்க. அது மிகப்பெரிய தப்பு. ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணணுன்னாக்கா, அதாவது நம்ம ப்ராப்ளம் சால்விங் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போகவே முடியாது. அது நீ நல்லா தீர்க்கமாக புரிஞ்சுக்கோ. நீ எந்த சாய்டெக்குன்னு இல்லை, நீ எந்த இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணாலும் ப்ராப்ளம் சால்விங்கிறத நீ பண்ணலைன்னா நடக்காது அது. ஸோ அப்போ நீ என்ன ப்ராப்ளம் சால்விங் பண்ணணுன்னா, அதுக்கு முன்கூட்டி நீ என்ன பண்ணணும்? அதில் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸை கண்டிப்பாக பண்ணணும். நான் ஏன் சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறதே கிடையாது நீங்கள். நான் இன்ஃபேக்ட் நேற்றுக்கு நான் அந்த கான்செப்ட் மேப் பற்றி சொன்னதுனால உங்களுக்கு ஓரளவு இப்போ ஐடியா வந்திருக்கும். ஓ, கான்செப்ட் மேப்பில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்ட்டு, இல்லையா? அதில் எப்படி டிஸ்கிரிப்டிவில் எப்படி மார்க் எடுக்கிறது அப்படின்னு. ஆக்சுவலாக நான் இன்னொரு விஷயம் கூட அதில் சொல்லணும்னு நினச்சேன். பட் லேட்டராக நான் அதை பற்றி நான் இன்னும் எலாபரேட் பண்ணுவேன். அதுக்கான ட்ரைனிங்கும் கொடுப்பேன். நம்மளுடைய இந்த ரெகுலர் டைமிங் பத்தாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ராப்ளம் சால்விங் வந்து ஏர்லி மார்னிங்கில் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீ அந்த ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணாமல் எதையுமே பண்ணாமல் ஸ்கூல் எக்ஸாமினேஷனில் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் சொல்லித்தரத்துக்கு சான்சஸே கிடையாது. நீ டவுட்டுன்னு கேட்டால் தானே கிடைக்கும், இல்லைன்னா கேட்காம எப்படி கிடைக்கும்? ப்ராப்ளம் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட், டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட், இதனுடைய தியரி இருக்குது, இதனுடைய கான்செப்ட் இருக்குது, இதனுடைய ப்ராப்ளம் இருக்குது, இல்லையா? அந்த ப்ராப்ளத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் அதனுடைய ஈக்குவேஷனை நீ பைஹார்ட் பண்ணுமா இல்லையா? அதனால தான் நான் அந்த 3வது ஸ்டெப்பாக ஒன்று சொன்னேன். டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லியிருக்கேன், டேட்டா ஈக்குவேஷன் ஃபார்முலா. அதை பைஹார்ட் பண்ணியா? நான் எந்த டூல் சொன்னாலும் உனக்கு தெரியாது, அது பண்ண மாட்டேன். ஆனால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுன்னா எப்படி பண்ண முடியும்? 100% நீ ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் எது ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்.
ஏதோ தட் இஸ் அது இது அப்படிங்கிறதுனாலாம் வேலைக்கே ஆகாது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ கேரியர் பிளான் அப்படிங்கிறது நான் அந்த விஷயத்தில் தனியாக நானே எடுத்து நாளைக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு மெடிக்கல் அப்படின்னா நீ என்னென்னலாம் பண்ணணும், ஒரு இன்ஜினியரிங் அப்படின்னா நீ எது எதெல்லாம் சவுண்டாக இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். புரியுதா? ஸோ இந்த ஆஃப்டர் தீபாவளி ஐ வில் பி ஃபோக்கஸிங் மோர் ஆன் ப்ராப்ளம் சால்விங். ஏன்னா அது வந்து ரெண்டுத்துக்குமே ரொம்ப ரொம்ப அவசியம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது மூலயமா அந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிடும். ஆனால் நீங்கள் அது ஒரு தடவை ஏதோ படிச்சிட்டேன் அப்படின்றதுனால உடனே நீ எந்த ப்ராப்ளம் அட்டன் பண்ணாலும் டக்குன்னு தெரியும்னு நினைக்கிறதுலாம் தப்பு. ப்ராப்ளம் அட்டன் பண்ணணும், தெரியாமல் இருக்கணும், ஃபெயிலியர் ஆகணும், உடனே அதை கிராக் பண்ணணும். அதுதான் லாஜிக். அதை விட்டுட்டு எனக்கு ப்ராப்ளம் தெரியல உட்காந்துன்னா கடைசி வரையும் உட்கார வேண்டியதான். ஸோ அதனால் அதுக்குன்னு டைம் ஒதுக்கு. அதுக்கு தான் நான் ஏர்லி மார்னிங் சொன்னேன். ஏர்லி மார்னிங் எத்தனை பேர் கோஆப்ரேட் பண்ணிங்க? ஒரு டீம் லீடரை போட்டு அதை போட்டு இதை போட்டு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் எந்த டீமாவது நீங்கள் கேட்டிங்களா என்கிட்ட? சார் நான் காலையில் ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணேன், எனக்கு நீ இப்போ சாயை நான் டைரெக்டாக கேட்குறேன். அவன் கேட்டான், சார் இந்த ப்ராப்ளம் எனக்கு புரியல சொல்லி கொடுங்கன்னு. நான் இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணேன், அவனுக்கு அந்த டயத்தில் எக்ஸாம் டயத்தில் சொல்ல முடியலனாலும் அதுக்கு அடுத்த ஒரு 2 மணி நேரம் கழிச்சாவது அவனுக்குன்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணனா இல்லையா சாயி? அந்த வீடியோ அவனுக்கு புரிஞ்சுதா இல்லையா? இல்லையா? இப்போ நான் எடுத்ததுக்கும் நீ பார்த்ததுக்கு நீ அதுக்கான சொல்யூஷன் அதில் இருந்தது. ஆனால் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அதோட டிஃப்ரென்ஸே வேறையாக தான் இருக்குது. அப்போ என்னுடைய இன்வால்மெண்ட்டு, என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது ரொம்ப அவசியம். ஆனால் புக்கில் 30 ப்ராப்ளம் இருக்குது. 30 ப்ராப்ளம் நானே சால்வ் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் நீ எதுக்கு? நான் சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால் 2-3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் நம்ம அட்டம் பண்ணி அடித்தா அது உட்காந்து போட்டு பார்த்தா தான் தெரியும். போட்டு பார்க்காமலேயே டைரெக்டாக நான் எக்ஸாமினேஷனை ஃபேஸ் பண்ணுவேன், எனக்கு ப்ராப்ளம் அட்டன் பண்ண தெரிலனாக்கா அது வந்து வேஸ்ட்டு. ஸோ அதனால் ப்ராப்ளம் நீங்கள் நிறைய சால்வ் பண்ணுங்கள். மார்னிங் ஹவர்ஸில் நான் எல்லா டீம் லீடருக்கும் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கேன். பல ஸ்டூடெண்ட்ஸு மார்னிங் ஹவர்ஸில் அட்டன் பண்ணுறதே கிடையாது. ஸோ ஐ ஆம் கோயிங் டு டேக் அ வெரி சீரியஸ் ஆக்ஷன். யாரெல்லாம் என்னுடைய மார்னிங் ஹவர்ஸில் நான் ஆர்கனைஸ் பண்ண மார்னிங் ஹவர்ஸில் நீ அட்டன் பண்ணலாம், யூ ஆர் டோட்டலி அன்ஃபிட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் ஏர்லி மார்னிங் செஷன்றது அது அவசியம். அதில் உட்காந்து நீங்கள் பாட்டு ப்ராப்ளம் போட்டு தள்ள வேண்டியதான். ப்ராப்ளம் போட்டுட்டு எனக்கு வரலைன்னா நீ கேட்கலாம். எதுவுமே பண்ணாமல் கேட்டினா என்ன அர்த்தம்? அது அட்டெம்ப்டே பண்ணாமல் என்ன பண்ணுவேன்? ஒரு சைக்கிள் ஓட்டணுன்னா கூட ஓட்டினா தானே. சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டுட்டு ஓட்டிக்கிட்டே இருந்தால் நடக்குமா? ஃபீல்டில் இறங்க வேண்டாம் நீನು. அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. ஆஃப்டர் தீபாவளி அதில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். அதில் நான் டிசைன் பண்ணி இத்தனை ப்ராப்ளம் போடுன்னா போட்டு தான் ஆகணும். நீ ஸ்கூல் ஒர்க் இருக்குது, அது ஒர்க் இருக்குது, இது ஒர்க்குன்னா அதுக்கப்புறம் லேட்டராக என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க யாரும். லெட் மீ கம் டு த டாபிக் நவ். பேசிக் ஸ்கில் செட் ரெக்வயர்ட் ஃபார் த செலக்டட் கேரியர். நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே சாய்டெக்கை பொறுத்தவரையிலும் இன்ஜினியரிங், மெடிக்கல், இல்லைன்னா அக்கௌண்டன்சி, இந்த 3 தான் வரீங்க. இதுதான் மெயின் நம்மளுடைய ஸ்கோப்பே. அப்போது ஈவன் அக்கௌண்டன்சி காமர்ஸை போனால் கூட இப்போ வந்து தர்ஷினி போயிருக்கா அக்கௌண்டன்சி காமர்ஸ், அவளுக்கு மேக்ஸ் வரும். சில பேர் மேக்ஸ் வராது நான் அக்கௌண்டன்சி எடுக்குமா, அதை கேட்டாலே தப்புன்னு நினைக்கிறேன் நான். ஸோ மேக்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஸோ மேக்ஸை வச்சு தான் எதுவும் பண்ண முடியும். உனக்கு மேக்ஸ் வரலையா, நீ என்ன குரூப் தெரியுமா எடுக்கணும்? பெட்டர் ஏதாவது லிட்ரேச்சர் எடுத்துரு. அதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் உனக்கு. பேசாமல் லிட்ரேச்சர் எடுத்துரு, வேறு ஏதாவது இது கூலாக போயிட்டே இரு. அதை விட்டுட்டு அதோட மல்லுக்கு நிற்காது. ஸோ ஆரம்பத்தில் இந்த 9th to 12th நீ மேக்ஸை கரைச்சி குடிச்சு தான் ஆகணும். அதாவது லைஃப்லே வந்து கேரியர் சாய்ஸ் பண்ணுறப்ப நீ என்ன பண்ணணும், நியூமரிக்கலாக நான் நியூமரிக்கலாக இப்படி தான் மேஜராக டிவைட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. புரியுதா? நியூமரிக்கலாக நான் நியூமரிக்கலாக தெரிஞ்சுன்னா, அதாவது நியூமரிக்கல்னால் ப்ராப்ளம் சால்விங்காக நான் சில ஜாபை செலக்ட் பண்ண போகிறேன். சார் இதில் வந்து ப்ராப்ளமே வராது, மேக்ஸே வராது அப்படின்னா அது ஒன்று. இப்போ நான் ஏதாவது பிஏ லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர், ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்தேன்னு வச்சுக்கேன், அதில் ஒன்று மேக்ஸ் வரத்துக்கு ஸ்கோப்பே கிடையாது. புரியுதா? ஆனால் நெவர் டெல் மீ தட் பயாலஜி எடுத்தால் எனக்கு மேக்ஸ் வராதுன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அதில் என்னென்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக மாட்டும். அதில் நியூமரிக்கலாக சால்வ் பண்ணால் தான் உனக்கு மெடிக்கலில் என்ட்ரன்ஸே உனக்கு எலிஜிபிலிட்டி வரும். ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோ. நான் 10th முடித்தவங்க 11th 12th எடுக்கிறப்ப பர்டிகுலராக இதை ரொம்ப கவனிக்கணும். மேக்ஸ் இல்லாமல் எதையும் எடுத்துடாது. ஓகேயா? ரைட். அடுத்தது தட் இஸ் இதில் வந்து வை ஐ ஹாவ் சோசன் திஸ் ஃபீல்டு, அதுக்கு தான் நான் இங்கே சொல்ல வந்தேன். உன்னுடைய ஸ்கில் செட் என்ன அப்படிங்கிறத பாரு. உனக்கு ட்ராயிங் ஸ்கில் இருக்கா, உனக்கு வந்து நியூமெரிக்கல் ஸ்கில் இருக்கா, உனக்கு லாங்குவேஜ் ஸ்கில் இருக்கா, இது எல்லாமே ஸ்கில்லுங்கிறது அதுதான்.
ஸோ அந்த பேசிஸில் நீ எப்படி செலக்ட் பண்ண போகிறேங்கிறத நீ அதை ப்ரௌஸ் பண்ணி தெரிஞ்சுக்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க. நானே நிறையா ஒவ்வொரு ஃபீல்டை பற்றி நான் கவுன்சிலிங்கில் சொல்லுவேன். அது அடுத்தது கோர்சஸ் இன் கிராஜுவேஷன் லெவல். இந்த கோர்சஸ் இன் கிராஜுவேஷன் லெவல் நான் உனக்கு எக்ஸ்டென்சிவாக சொல்லுவேன். ஆனால் இந்த கேரியர் ஷோன்னு பண்ணது என்னென்னா, நீ என்ன புரிஞ்சு வச்சுருக்க அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டா வித்தின் நோ டைம் நான் சொன்னதே போதும் அப்படிங்கிறத விட நீ என்னென்ன பண்ணுற அப்படின்றது தான். ஸோ அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கனாக்கா ஸ்க்ராப் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்க்ராப் புக்னால் என்ன அப்படின்னா, உனக்கு பிடிச்ச ப்ரொஃபஷன்ஸ், உனக்கு பிடிச்ச கேரியர், உனக்கு பிடிச்ச கோர்சஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரெக்கார்ட் புக்கு, பழைய ரெக்கார்ட் புக்கெலாம் இருக்கும், அதில் வந்து ஹிந்து பேப்பரில் மேகசினில் வர இதெல்லாம் கட் பண்ணி அதை ஒட்டி வைக்க சொல்லுவாங்க. அப்போ அதில் நமக்கு தெரிஞ்சிடும், ஃபேமிலியே அதை பார்ப்பாங்க இல்லையா. பார்க்குறப்போ இந்த பையனுக்கு இந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சில பேர் கப்பலாக போட்டு வைப்பான், சில பேர் காராக போட்டு வைப்பான், சில பேர் ஏரோப்ளைனாக போட்டு வைப்பான், சில பேர் வந்து ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அனிமல்ஸாக போட்டு வைப்பான். ஸோ அப்போ அவனுடைய அந்த இன்க்ளினேஷன் என்னன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. புரியுதா? இது வீட்டிலையே பண்ணக்கூடியது தான் அது. ஸோ அந்த காலத்தில் அந்த நோட் புக்கில் பண்ணுறது போல் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பவர் பாயிண்டில் ஒன்று கேரியர் ஷோன்னு நீ பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து உனக்கு நிறைய ஆக்சஸ் இருக்குது இல்லையா. ப்ரௌஸ் பண்ணால் எது வேணால் வரும். ஆனால் எங்கேருந்து எடுத்த எந்த இமேஜஸை அப்படிங்கிறத அந்த லாஸ்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தியா, வெப் ஆர் புக் ரெஃபரன்சஸ், அது நீ போட்டே தீரணும். புரியுதா? ஏன்னா தட் இஸ் ஒரு வெப் எடுக்கிறோன்னாக்கா ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னா இந்த ரெஃபரன்ஸ் சைட்லேருந்து நான் எடுத்தேன் அப்படிங்கிறத அந்த 10வது ஸ்லைடில் கண்டிப்பாக போட்டே தீரணும். சரியா? அடுத்தது கோர்சஸ் இன் கிராஜுவேஷன் லெவல். உனக்கு தெரிஞ்சிருக்கணும் கிராஜுவேஷன் லெவலில் என்னென்னலாம் கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து பார்த்தோன்னா இன்ஜினியரிங் வந்து தட் இஸ் பேசிக்காக கிடைக்காது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இப்போ ஐஐடியில் இன்ஜினியரிங் கிடைக்காது, அவன் ட்ரை பண்ணியிருப்பான். புரியுதா? உடனே அவன் என்ன பண்ணுவான், ஃபிசிக்ஸ் எடுப்பான், இல்லைன்னா மேக்ஸ் எடுத்துருவான். அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு இன்னொரு ரூட் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் அதை புரிய வைக்கிறேன். ஏன் அப்படின்னா, கிராஜுவேஷன் லெவலில் நீ ஐஐடியில் நுழைய முடியல அப்படின்னாலும் அங்கே இன்னொரு ரூட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் நீ ஈஸியாக போக முடியும். என்ன அப்படின்னா, அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பேர் கேட் அப்படின்னு பேர். அதாவது கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் இன்ஜினியர்ஸ். இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னாக்கா எம்டெக், அதாவது எம்டெக் இன் ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த கேட் எக்ஸாமினேஷன் அப்படின்ட்டு இருக்குது. இந்த கேட் எக்ஸாமினேஷன் என்ன பண்ணலான்னாக்கா, டிகிரி லெவலில் நீ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எப்படி வேணால் பண்ணிவிட்டு, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி கூட பண்ணிவிட்டு, இல்லைன்னா பிஇ எங்கேயாவது ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு, பிடெக் எங்கேயாவது ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு, ஆனால் எம்டெக் லெவலில் நீ டார்கெட் பண்ணி நான் ஐஐடி போயே தீருவேன் அப்படிங்கிற ஒரு லெவல் இருந்ததுன்னா, இந்த கேட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணினா உனக்கு வந்து என்ன ஆகுனா எம்டெக்கு வித் ஸ்டைப்பண்டோடு கிடைக்கும். இப்போ புரியுதா? 1.5 வருஷம் தான், 6 மாதத்துக்கு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணணும். ஸோ 2 இயர்ஸில் எல்லாம் முடிஞ்சிடும் உனக்கு. அந்த 2 இயர்ஸில் உனக்கு எவ்ரி மந்த்து உனக்கு வந்து கிராண்ட்ஸ் இருக்குது. அது வந்து ரிசர்ச்சுக்கும் சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ அப்போது பேரண்ட்டோட ஒரு சப்போர்ட் இல்லாமல் நீயே செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியும். இப்போ புரியுதா? இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்காலாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்குலாம் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அது எவ்வளோ ஸ்காலர்ஷிப்னா 20,000 30,000 நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஃபர்தராக நீ இதுக்கு தட் இஸ் பிஹெச்டி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு முடிஞ்சோடனே கேட்பாங்க. அதாவது எம்டெக் தேர்ட் செமஸ்டர்லேயே கேட்பாங்க. அப்போ நீ ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், உனக்கு கண்டினியூஸாக ஐஐடிலே வந்து நாட் ஓன்லி இன் ஐஐடி, ஐஐஎஸ்சி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், இந்த மாதிரி ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் என்ன வரும்னா ஆர்இசின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இப்போ வந்து என்ஐடின்னு பேர். ஸோ அதிலெல்லாம் உனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஆனால் கிராஜுவேஷன் லெவலில் கிடைக்காது. போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் நீ அட்டகாசமாக பண்ணலாம். அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிஎஸ்சி, பிடெக்கு, பிஇயில் மிஸ் பண்ணவங்கெல்லாம் எம்எஸ்சி, எம்டெக் வந்து அங்கே ட்ரை பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீ கிராஜுவேஷன் தான் டார்கெட் பண்ணிட்டுருப்ப. ஆனால் சில பேர் வந்து இப்போ ஹானர்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்டகிரேட்டட் கோர்ஸு, இன்னொன்று வந்து பை ரிசர்ச்னு இருக்குது. ஸோ நீ பிஹெச்டியை இப்போயே ஜாயின் பண்ணி விட்டுடலாம். நிறைய பேர் தெரியாது. காமர்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th பேசிக் எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ நீ முந்தி வந்து 12th தான் எலிஜிபிலிட்டி இருந்தது, இப்போ 10th கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 10th முடித்த கையோடு நீ என்ன பண்ணலாம், +1 படிக்கிறப்பயே காமர்ஸ், அதாவது தட் இஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டூடெண்ட்ஷிப்புக்கு நீ அப்ளை பண்ணிவிட்டு பேரலாக அந்த ப்ரோக்ராம் பண்ண முடியும். காமர்ஸில் அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. புரியுதா?
ஸோ அப்போது இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ என்னுடைய ஜென்ரல் லெக்சரில் நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச வரையிலும் நீ பர்சனலாக கூகுள் பண்ணியோ உங்கள் பேரண்ட்டை கைட் பண்ணி நீ எந்த லெவலில் இருக்க அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த கேரியர் ஷோ அப்படிங்கிறது பண்ணுறமே ஒழிய நம்ம ஷோ பண்ணிக்கிறது கிடையாது. இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் நினச்சேன்னாக்கா அது வந்து உன்னுடைய ஃபெயிலியர் தான். இது வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது. இது மற்ற கான்செப்ட் மாதிரி மற்ற இது மாதிரி இல்லை. இது வந்து உன்னுடைய லைஃப்னு நினச்சி நீ பண்ணன்னா அது கிராண்ட் சக்ஸஸ் காத்திருக்கு. இது அப்படியே விசுவலைஸ் பண்ணலாம். நீ என்னென்ன பண்ணணும் ஒன்று அறியாமல் தட் இஸ் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் ஆட்டிடியூட் வந்துடும். ஓஹோ நம்ம எங்கே இருக்கோம், எங்கே போகணும் அப்படிங்கிற அந்த கேப்பு தெரியும். ஸோ யூ ஹேவ் டு பிரிட்ஜ் த கேப். அதை நீ பண்ணன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுது. புரியுதா? ஸோ அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த என்டையர் டெம்ப்ளேட்டு என்னென்ன ஸ்லைட்ஸு 11 ஸ்லைடில் முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸி தான், ஒன்றுமே பெரிய விஷயமே கிடையாது. ஃபஸ்ட்டு டைட்டில், ப்ரெசன்டர்ஸ் நேம் என்ன டீமு அப்படின்றத போட போகிறேன். அடுத்தது ஓவர்வியூ, நான் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். மூணாவதில் நான் எடுத்த இந்த இதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்டு தேவை, ஸ்கில் செட்டு, எனக்கு எந்த ஸ்கில் செட்டு மேட்ச் ஆகுது, ஸோ தட் இஸ் வை ஐ ஹவ் சோசன் திஸ் ஃபீல்டு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கோர்ஸு. இப்போது சில பேருக்கு வந்து பார்த்தோன்னாக்கா நான் டீச்சர் ஆகணும், ப்ரொஃபஸர் ஆகணும், ஆனால் ஃபீல்டு தெரியாது அவங்களுக்கு. ஸோ அதாவது ஃபேக்கல்ட்டிங்கிறது வேறு, தட் இஸ் அ ப்ரொஃபஷன்றது வேறு, ஃபீல்டுங்கிறது வேறு. ஒன்றோட ஒன்று மேட்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீ ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா, ஆனால் எனக்கு சயின்ஸு பிடிச்சிருக்குன்னா சயின்ஸில் ப்ரொஃபஸர் ஆகலாம். மேக்ஸ் பிடிச்சிருக்கு, டீச்சராக தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. மேக்ஸ் பிடிச்சிருக்கு, ஆனால் நான் வந்து மேக்ஸை அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ரிசர்ச்சில் நீ போக முடியும். புரியுதா? எத்தனையோ ஸ்கோப் இருக்குது. அதை நீ உட்காந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் உனக்கே தெரிஞ்சிடும். புரியுதா? ஸோ இதை தான் நான் சொல்ல வந்திருக்கேன். இந்த 11 பாயிண்ட்டுக்குள்ளே நீ முடிச்சிடலாம். ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் அதிகபட்சம் 10 நிமிஷம் கூட பத்தாது. அது போதும். 10 நிமிஷம் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ எல்லாமே டுகெதர் 2 ஹவர்ஸில் அடிச்சல்லிடலாம் நீ. ஓகேயா? உன் டீம் லீடரோட நான் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன்றதுனால அவங்களோட நீ இன்ட்ராக்ட் பண்ணிக்கோ. எல்லாம் பர்ஃபெக்டாக வந்ததுன்னா டீம் லீடர் என்ன பண்ணுவோம், அதை ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம ஸ்டாண்டர்ட்ஸை கரெக்டாக, ரொம்ப க்ரியேட்டிவிட்டி பண்ணுறேன்னு சொல்லிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாத. நமக்கு கண்டென்ட்டு தான் முக்கியம். கண்டென்ட்டு ரிச்சாக இருக்கணும் அது. ஸோ அந்த பேசிஸில் நீ ப்ரொசீட் பண்ணு. உங்கள் பேரண்ட்டையும் அதை இன்வால்வ் பண்ணிக்க, அவங்கள்ட்டையும் ஐடியா கேளு. இட் கேன் பி அ ஜாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஆல்சோ, பட் உன் பேர் தான் அதில் வரப்போகுது. புரியுதா? நீ பண்ண அத்தனையும் என்னென்னா, இப்போ எதுவுமே ஆடியோலாம் நம்ம பண்ண போகிறதில்ல, அதனால் ஆடியோ ரெக்கார்டிங்கில் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்னென்னா ஓன் சார்பாக, அதாவது நீ பண்ண ப்ரெசன்டேஷன்ஸு இது எல்லாமே என்ன ஆகும்னாக்கா, அதை அப்படியே வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் போஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி அதை கொண்டு வந்துடுவோம். அதை வந்து உன்னுடைய டீம் லீடர்ஸு இல்லை சார் என்னுடைய ப்ரெசன்டேஷனை நானே பண்ண போகிறேன் அப்படின்னா யூ கேன் கம் ஃபார்வர்ட். முன்னாடியே உங்கள் டீம் லீடர்கிட்ட சொல்லி ஆகணும். சொல்லிவிட்டு அப்படின்னா உன்னுடைய ரெக்கார்டிங் வந்து லைவாக பண்ண போகிறோம். அது புரிதா? பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா தென் that will be taken as a video, and on one side it is available in our website, on the other side it will be available as a video also. This is what we have planned. ஸோ இந்த கேரியர் ஷோவில் இது எப்படி பண்ணலான்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, இது ஒரு 6 ஃபேஸஸாக நம்ம கொண்டு வரலான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் கைட்லைன்ஸு நான் உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி ஒரு வீடியோ லெவலில் நான் கொடுத்துருவேன். அதை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். தட் வில் பி வெரி பவர்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல். அடுத்தது கேரியர் ஷோ போஸ்டிங் இன் அவர் வெப்சைட். ஸோ உங்கள் டீம் லீடர் வந்து அதை பற்றி போஸ்ட் எல்லாம் பண்ணிவிடுவான். அதுக்கப்புறம் அந்த கேரியர் ஷோ நீ போஸ்ட் பண்ணதையே எடுத்து ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு டைமிங் நம்ம ஒதுக்கிப்போம். தென் கிளாஸ் வைஸ் கவுன்சிலிங். ஸோ இது வந்து ஒரு ஆஃப்டர் 3 o'clock நான் பண்ணலான் இருக்கேன். ஸோ 9th 10th அதுக்கப்புறம் 11th காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக சேர்த்து அலாங் வித் த பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட லைவாக நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தட் இஸ் ஸ்டாண்டர்ட் 11 அண்ட் ஸ்டாண்டர்ட் 12 ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுடைய பேரண்ட்ஸு, தோஸ் ஹூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல். ஸோ அவங்க வந்து என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கலாம். அது வந்து ஒரு லைவ் செஷனாக இருக்கும். புரியுதா? இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாம் எந்த கேரியர் ஷோ வந்து யார் பண்ணது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத த பெஸ்ட் ப்ரெசன்டேஷன்ஸுக்கு வி ஆர் பிளான் டு கிவ் அவார்ட் டு ப்ரொமோட் யுவர் எஃபர்ட்ஸ். ஓகே? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். And after Deepavali, there will be some special classes and you should be ready for that also. And parents need not worry about anything. I'll take care. Only thing is they have to devote their time sincerely. And early morning especially, it is not early morning, 6 to 7:30. They have to be
compulsorily present in the morning session. Right. If there is any question, you can ask me. அண்ட் மீன்வைல் உங்கள் டீம் வைஸாக நீங்கள் வந்து யார் யார் என்னென்ன ஃபீல்டுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரே இதையே ரிப்பீட் பண்ணாதீங்க. அண்ட் டீம் லீடர்ஸ் ஷுட் மேக் ஷூர் தட் சப்போஸ் மெடிக்கல்னு 2 பேர் எடுத்துட்டாங்கன்னா அந்த மெடிக்கலில் 2 கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருங்க. புரியுதா? ஸோ மெடிக்கல், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, பேராமெடிக்கல், ஃபார்மா, மெடிக்கல் லைன் பார்த்தா எத்தனையோ இருக்குது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணி உள்ளே போங்க. ஆனால் ஒரே கண்டென்ட்டை நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணி அதையே ரிப்பீட் பண்ணிங்கனாக்கா அது சரி வராது. அதே மாதிரி இன்ஜினியரிங்கில் எல்லாம் இன்ஜினியரிங், ஐடினா எல்லோரும் ஐடிலேயே நிறைய இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் ஸ்பெசிஃபிக்காக சப்போஸ் 2 பேர் ஐடி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஐடியில் ஹார்ட்வேராக சாஃப்ட்வேராக அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி அப்படி ஸ்பெசிஃபிக்காக போயிடுங்க. தட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ. புரியுதா நான் சொல்லுது? 2 பேர் அடிச்சுட்டு நிற்காதீங்க, நானும் சாஃப்ட்வேர் நீயும் சாஃப்ட்வேர்னு. ஏன்னா சாஃப்ட்வேர்னு பார்த்தா ஏகப்பட்டது இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் இருக்குது, ஹார்ட்வேர், ஐடின்னு எடுத்தாலே சாஃப்ட்வேர் இருக்குது, ஹார்ட்வேர் இருக்குது. இப்போ வந்து க்ளவுட்வேர் வேறு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் இருக்குது, எத்தனை இருக்குது. ஸோ அதிலே நிறைய பிரிக்கலாம். அதே மாதிரி இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எல்லோரும் பேசிக் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மெக்கானிக்கல் இருக்குது, ஆர்கிடெக்சர் இருக்குது, கெமிக்கல் இருக்குது இல்லையா? அதே மாதிரி பேசிக் சயின்ஸ் அப்படிங்கிறப்ப ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ இது இருக்குது. அதுக்கப்புறம் தட் இஸ் ஸோ உனக்கு அதாவது கேரிஸ் ஆர் அவைலபிள் லாட். அது வந்து நீ எப்படி செலக்ட் பண்ண போகிறங்கிறது தான் முக்கியம். அது ஆனால் ஸ்பெசிஃபிக்காக டு த பாயிண்ட்டாக அதை வந்து அப்ரோச் பண்ணு. எனி டவுட் இருந்தால் கேட்கலாம் ஒன் பை ஒன். பேர் சொல்லிட்டு சொல்லு. சொல்லு. எடிட்டிங் அப்படின்னாக்கா அது வந்து தட் இஸ் கண்டென்ட் க்ரியேஷன்ஸில் தான் வரும். அது எடிட்டிங் ஜாப் வந்து எல்லாமே, அதாவது எடிட்டிங் எல்லாத்துக்கும் வந்து பயங்கர மேக்ஸ் எல்லாம் தெரியணும்லாம் அவசியம் இல்லை. அது வந்து இப்போ லிட்ரேச்சர் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா நிறைய கண்டென்ட் ஓரியன்ட், யாரும் இப்போ லிட்ரேச்சர்னு சொல்கிறதில்ல, கண்டென்ட் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ்ன்னு பேர் கண்டென்ட் க்ரியேஷன்ஸ். ஸோ கண்டென்ட் டெவலப்மெண்ட்னு போட்டு அங்கேருந்து பண்ணலாம். ஸோ கண்டென்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, இப்போ நானே அதில் வந்து நல்லா ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கேன். இன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனிங்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா ஒரு விஷயத்தை எப்படி வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஈஸியாக எப்படி புரியும் இல்லையா? இப்போ வந்து நான் வந்து ஒரு ரோபோ ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த ரோபோவை எப்படி அப்ளை பண்ண, வீட்லேயே இப்போ ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது, இல்லாட்டினா ஒரு டிஷ் வாஷர் இருக்குது, அதை வந்து எப்படி உபயோகிக்கணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் எழுதுகிற விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால தான் அதுலேயே இப்போ நிறைய ஐ ஹவ் சீன் மெனி இன்ஜினியர்ஸ் ஹூ ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் கண்டென்ட் க்ரியேஷன், கண்டென்ட் டெவலப்மெண்ட்டு, இன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனராக அவங்க இருக்காங்க. அது அந்த எந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் எந்த ஸ்டெப்பு பண்ணணும் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க பண்ணுறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து இட் கம்ஸ் அண்டர் கண்டென்ட் க்ரியேஷன்னு போட்டுக்கோ. அடுத்தது கண்டென்ட் டெவலப்மெண்ட்டுன்னு போடலாம். அதில் தான் இந்த எடிட்டிங் இதெல்லாம் வரும். ஸோ அது நீங்கள் கேளுங்க, நான் வந்து அதுக்கான சர்ச் வேர்ட் தரேன், கீவேர்ட் தரேன், நோட் பண்ணிக்க, ப்ரௌஸ் பண்ணு, அதில் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஸோ உனக்கு வந்து கண்டென்ட் டெவலப்மெண்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனிங் நோட் பண்ணிக்க, கண்டென்ட் டெவலப்மெண்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனிங், எடிட்டிங், ஸோ இதெல்லாம் தான் உன்னுடைய கீவேர்ட்ஸு. அப்புறம் அது கேரியர் அசோசியேட்டட் வித் த எடிட்டிங். அண்ட் எடிட்டிங் வந்தால் கேமரா, ஃபில்மு எல்லாமே வந்துடும். சவுண்ட் இன்ஜினியரிங் இதெல்லாமே வரும். எனிவன்? அடுத்த ஆள் கொஞ்சம் குயிக்காக கேட்கணும், டைம் ஆகுது. டவுட் இருந்தால் இப்போயே கேட்டுக்கோ. சார் இப்போ நீங்க மேத்ஸ் ஓரியன்டா அது சொன்னீங்கல்ல சார், இப்போ ஜெனரலா சில பேர் வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஐஐடி இதுல இது பண்ணுவாங்கட்டா. அது ஆக்சுவலா இப்போ நான் மேத்ஸ் எடுத்தேன்னா சார், இப்போ நான் பிஎஸ்சில மேத்ஸ் அண்ட் எம்எஸ்சி அது ரெண்டுமே பண்றேன் சார். அப்போ ஐஐடி ஓரியன்டா அதுக்கப்புறம் போனோம்னா எந்த மாதிரி சார்? அதாவது இது 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். நான் வந்து பியூர் மேக்ஸை தான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா ஒன்லி மேக்ஸ் தான் போக முடியும், உனக்கு வேறு ஸ்கோப்பே கிடையாது. அதே டயத்தில் மேக்ஸை நான் பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா வேரியஸ் சயின்சஸ் நீ எடுக்கலாம். அதில் பெஸ்ட்டு ஃபிட்டாக வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்ஸும் பவர்ஃபுல்லாக இருக்கும், கெமிஸ்ட்ரியும் பவர்ஃபுல்லாக இருக்கும்.
கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் மைல்டாக இருக்கும், ஃபிசிக்ஸில் தே ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ அதனால் அதே மாதிரி இன்ஜினியரிங். ஸோ மேக்ஸ் வந்து ஒரு டூல் தான். அதே மாதிரி தட் இஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய இது வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு பேர். அந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏயோட பொசிஷனிங், அதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவெல்லாம் மேத்தமேட்டிக்கலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ புரியுதா? ஸோ அதனால் மேக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு இது நல்லா வரும் அப்படிங்கிறதுனால ஒன்று நிறைய பேர் பயங்கர மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க. அது நான் உனக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, மேக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸையும் பேஸ் பண்ணி நான் எக்ஸ்க்ளூசிவாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறதே தப்பு என்னை பொறுத்தவரையில். இப்போ உனக்கு தெரியாது, நான் ஐ எம் வெரி பவர்ஃபுல் இன் மை கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ். நான் பேசிக்லேருந்து எல்லாமே படிச்சிருக்கேன். ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு பியூராக எடுக்கவே மாட்டேன். விஷயம் தெரிஞ்சாலும் பண்ணுறதே இல்லை. இன்ஃபேக்ட் என்னுடைய வெப்சைட்லேருந்து என்னுடைய வெப் ப்ரோக்ராம், என்னோடய அப்ளிகேஷன்ஸை எல்லாமே நானே சொந்தமாக என்னுடைய இஷ்டத்துக்கு தான் பண்ணுறேன் ஒழிய ஐ டோன்ட் ஈவன் டிபெண்ட் ஆன் சாய் அண்ட் ஹரிணி இன் திஸ். புரியுதா? அவங்களே திணறுவாங்க. நான் என்னுடைய நாலேஜ் அதில் வந்து ரொம்ப ஜாஸ்தி. கம்ப்யூட்டேஷன் அப்படிங்கிறதுல தட் இஸ் ஹையஸ்ட் லெவலில் இருக்கேன். எந்த டீச்சரை கேட்டாலும் அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணி, அவங்களுக்கு எந்த இன்ஸ்டியூட்டில் கேட்டாலும் அவங்களுக்கு வந்து நான் கைட் பண்ணுற லெவலில் நான் இருக்கேன். அதனால் என்னுடைய மேக்ஸ் நாலேஜ், என்னுடைய கம்ப்யூட்டேஷன் நாலேஜை நான் எங்கே யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கே தெரியும். எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால் ஐ எம் வெரி ஸ்ட்ராங் இன் மேக்ஸ், ஐ எம் வெரி ஸ்ட்ராங் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். பட் ஐ டிடன்ட் டேக் மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஸ் மை டாபிக். எனக்கு நல்லா வரும் அப்படிங்கிறத நான் அட்டகாசமாக அதை வந்து எஃபெக்டிவாக டூலாக தான் நான் யூஸ் பண்ணுவேன். வேறு எங்கே அது சொசைட்டிக்கு அப்ளை ஆகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். புரியுதா? யூ ஜஸ்ட் பிலீவ் மீ. இப்போ நானே நினச்சி பார்க்குறேன். இப்போ நீ பாவனி இந்த கொஷினை கேட்டோன்னே எனக்கு அந்த காலத்தில் ஞாபகம் வருது. அப்போல்லாம் நான் மேக்ஸில் சென்டம், மேக்ஸு தான் என் பேரே சென்டம் ராமநாதன் பேர். நான் நினச்சி பார்க்குறேன், நான் சப்போஸ் மேக்ஸ் எடுத்திருந்தேன்னு வச்சுக்கேன், உனக்கு கெமிஸ்ட்ரிலையும் ஃபிசிக்ஸ்லேயும் நான் அவைலபிளாக இருந்திருக்கவே மாட்டேன். இப்போ புரியுதா? ஒன்று நல்ல ஞாபகம் வச்சுக்க. சில குரூப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான். இதெல்லாம் அந்த காலத்தோடு அப்படியே போயிடுச்சு. இப்போ உள்ள லெவலில் நிறையா இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச் அப்படின்னு வந்தாச்சு. புரியுதா? வாட் யூ கால் இட்? இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச். இப்போ அது கிராண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறது அதுதான். ஸோ அதனால் இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி அப்படின்னு இருந்ததுன்னா, கெமிஸ்ட்ரியில் உனக்கு தெரியாது, கெமிஸ்ட்ரியில் கெம் ஸ்கெட்ச் அப்படின்ட்டு ஒரு, நான் ஏற்கனவே அது உங்களுக்கு பழக்கப்படுத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த 3D கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ப்ரோக்ராமிங் பண்ணது யாருன்னா, கெமிஸ்ட்ரியில் வித் மேக்ஸ் பேக்ரவுண்டு இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ண முடியும். அவங்க பெரிய ஜாவா எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க, அது தெரியுமா உனக்கு? அண்டு பைத்தானில் பெரிய பெரிய ஆள்லாம் இருக்கான் கெமிஸ்ட்ரியில். ஸோ அதே மாதிரி ஃபிசிக்ஸில். ஸோ அவங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்னன்னாக்கா, அவர் இஸ் அ கிரேட் மேத்தமேட்டிஷியன் அவர். ஆனால் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சென்ட்ரல், நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ரிசர்ச்சு சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்குடியில் தான் நான் வந்து அப்பாயிண்ட் ஆனேன். அப்போ அங்கே ஒரு ஜூனியர் சயின்டிஸ்ட்டாக நான் இருந்தப்போ ஆச்சரியப்பட்டேன். அவர் வந்து பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், ஆனால் அவர் எல்லாரும் வந்து போட்டுருவாங்க. அவர் வந்து he was from Indian Institute of Science, Bangalore, and he was appointed as a deputy director in electrochemistry. அதில் எங்கே இருந்தார் தெரியுமா? அவர் எலக்ட்ரோ அனலிட்டிக்கலில் இருந்தார். அந்த எலக்ட்ரோ அனலிட்டிக்கல் டூல்னால் என்ன தெரியுமா? யூ கேன் see the reaction with the help of mathematics and electronics. புரியுமா? அது சைக்ளிக் வோல்டாமீட்டர் டெக்னிக் இருக்குது. there are so many things. உங்களுக்கு அதாவது இப்போ உள்ள இந்த மீடியாவில் சொல்கிறது தான் உங்களுக்கு தெரியும், ஆனால் அதை விட அட்வான்ஸ்ட் லெவல்லலாம் பயங்கரமாக இருக்குது. புரியுதா? ஸோ அதை கைட் பண்ணுறதுக்கு தான் நான் உங்களுக்கு இருக்கேன். அதனால் உங்களுக்கு இது வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே குறுக்கிட்டிங்கனாக்கா போச்சு. என்னை பொறுத்தவரையிலும் மேக்ஸ் நல்லா வரவங்க என்னை பொறுத்தவரையிலும் ஒன்று சயின்ஸ் எடுக்கணும், இல்லைன்னா இன்ஜினியரிங் எடுக்கணும். இப்படி தான் போகணுமே வழிய, நான் பியூர் மேக்ஸ்ன்னு எடுத்தேன்னா உன் தலையெழுத்து ஃபுல்லாக மேக்ஸ்லேயே போயிடும். கடைசி வரையில் நின்று டீச்சராக தான் இருக்கணும். அதுக்காக டீச்சராக இருக்கிறது கேவலம்லாம் நான் சொல்லவில்லை. ஐ எம் அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பட் டர்ன்ட் ஆஸ் அ டீச்சர். பட் ஸ்டில் ஐ எம் அவைலபிள் ஆஸ் அ கார்ப்பரேட் ட்ரெயினர் டு மை கிளையண்ட்ஸ். அது இப்போ நான் ரெட்டை குதிரை ஓட்டிகிட்டு இருக்கேன். புரியுதா? ஸோ இது வந்து எல்லாராலையும் பாசிபிளாக முடியாதுல்ல. அது எதுக்கு, என்ன காரணம்? அதில் அது வந்து வெர்சட்டைலாக நான் யூஸ் பண்ணதுனால தான். அது ரொம்ப முக்கியம். அதனால் மேக்ஸ் மட்டும் அப்படின்னு ரொம்ப ஸ்கோப்பை கம்மி பண்ணிடுறாதீங்க இப்போதைக்கு, இல்லையா? மேக்ஸ் வந்து ஒரு டூல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் அ டூல், அவ்வளோதான். அது காலில் போடுற செருப்பு மாதிரி தான் நீ மதிக்கணும். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காது.
என்னடா சார் வந்து சப்ஜெக்ட் இவ்வளோ கேவலமாக சொல்லிட்டார். கிடையவே கிடையாது. தட் இஸ் அ டூல், அவ்வளோதான். புரியுதா? அந்த டூலோடு நிறுத்திக்கணும். நான் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு வரேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து மேக்ஸு ஆனால் தேடலாம், தப்பு இல்லை. இப்போ மேக்ஸ் அப்படின்னு பார்த்தா மேக்ஸ் வரலையே ஆக்சுவரியல் சயின்ஸுன்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா லைஃப் இன்சூரன்ஸு, பேங்கிங் செக்டார், இதெல்லாம் ட்ரெமெண்டஸாக யூஸ் ஆகுது அது. ஓகேவா? ஸோ அதனால் மேக்ஸ் அப்படிங்கிறத நீ எடுத்துக்கோ. இந்த எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த இது கொடுத்தேன். நீ மேக்ஸ்ன்னு எடு, இப்போதைக்கு இந்த ப்ரெசன்டேஷன் எடு. ஆனால் ஃபைனலாக உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறப்ப நான் அதாவது ஜவுளி கடையில் அள்ளி போடுற மாதிரி புடவையெல்லாம் போடுறேன். யூ கேன் செலக்ட். ஆனால் 2 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்று வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, இன்னொன்று டிஸ்இன்ஃபர்மேஷன் பேர். ஒரு முடிச்சிடுறேம்மா. மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அதாவது இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்காம போகிறது. டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஓவராக இன்ஃபர்மேஷனை கொடுத்து குழப்பறது. இது கரெக்டாக தப்பான்னு தெரியாமல் போயிடுறது. அந்த லெவலில் தான் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்க. எதுலனாக்கா டிஸ்இன்ஃபர்மேஷனில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஓவராக அரைக்குறையாக தெரியறதுனால 1000 கன்ஃபியூஷன். எதை எடுக்கிறதுங்கிறதுல பிரச்சனை வருது. ஸோ அதை வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்காக ஒரு விஷயத்தை எடுத்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒவ்வொன்றா பண்ணுவோம். டோன்ட் வரி. ஓகே? ஸோ இப்போதைக்கு நீ மேக்ஸ் அப்படிங்கிற ஸ்கோப்பில் நீ அதை ப்ரொசீட் பண்ணு. எஸ் ஸ்ரேயா சொல்லு. ஸ்ரேயா ஓகே, நெக்ஸ்ட் ஆள் அடுத்ததுப்பா. சீக்கிரம், டைம் ஆகுது, 10 போகுது. எனிதிங் எல்ஸ்? கேக்குதா சார்? சொல்லு. சார் இல்லை சார், நான் வந்து மெடிக்கல் இன்ஜினியரிங் ஒரு இடம் போட்டேன். 2 போடலாம், தப்பே இல்லை. மெடிக்கல் அப்படின்னா நம்ம பியூர் மெடிக்கல்லாம் அப்படி எல்லாம் வச்சுக்காதீங்க தயவுசெய்து. என்னை பொறுத்தவரையில் யாரெல்லாம் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்தீங்களோ அவங்க 2யுமே அட்டன் பண்ணலாம், தப்பே கிடையாது. இப்போ உன்னுடைய ஃபீல்டு வந்து மெடிக்கல் ஃபீல்டு தானே ஒழிய நான் எம்பிபிஎஸ் மட்டும்தான் மெடிக்கல் ஃபீல்டுன்னு என்னால் ஒத்துக்கவே முடியாது. ஆஸ் அ சயின்டிஸ்ட் ஐ வில் நாட். மெடிக்கல் அப்படிங்கிறது அதில் எம்பிபிஎஸ் வந்து ஒரு சாதாரணமாக அதாவது பேஷண்ட்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு ஜாபு தான் அது ஒரு ப்ரொஃபஷன், அவ்வளோதான். நீ அதுதான் பெருசாக டாக்டர் அப்படின்னு போட்டதுனால நீ பெரிய ஆளாகிட முடியாது. புரியுதா? ஸோ எல்லா டாக்டரும் ஷைன் ஆகிட்டு இருக்காங்களா? நீ அந்த கொஷினை பேசிக்காக திங்க் பண்ணி பாரு. அதனால் தட் இஸ் டாக்டர்ன்றது அது ஒரு அருமையான தொழில், அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அந்த மெடிக்கல் அப்படிங்கிறத ஏன் ஃபார்மாவில் பண்ண முடியாதா? ஒரு ஃபார்மசூட்டிக்கலாக எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, அது அவள் வந்து என்னன்னாக்கா ஃபார்மசூட்டிக்கல் ரிசர்ச் இன் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிச்சுட்டு ஷீ இஸ் அ வெரி பவர்ஃபுல் கேர்ள் அண்ட் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் பொசிஷனில் இருக்கா. ஃபைசர்லாம் உனக்கு தெரியும் எப்பேற்பட்ட கம்பெனின்னு, புரியுதா? ஸோ அதனால் அவளை அந்த பேட்டன்ட்டெல்லாம் நான் பார்ப்பேன் நிறையா. ஸோ அந்த பேட்டன்ட்லாம் பயங்கரமாக போட்டிருக்கான். ஸோ அதனால் அவங்களுக்கெல்லாம் அதாவது சேலரிங்கிறது அளவில்லை அப்படின்னு வச்சுக்கோ. ஃபார்மாவில் இன்னைய லெவலில் ஃபார்மல் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த COVID-19 நம்ம படிக்கிறோம். இதுக்கு யார் ஒரு அருமையான வைத்தியம் பண்ணுறாங்க, மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அவன் தான் கிங்கு. அந்த கண்ட்ரி தான் பவர்ஃபுல் கண்ட்ரி, அவ்வளோதான். அதனால் நீட் பேஸ்டு தான் எல்லாமே. ஸோ எங்கே நம்ம இருக்கோம், நம்ம உங்களை நீங்களே குறுக்கிக்காதீங்க. பேச்சுலர் லெவலில் நீங்கள் குறுக்கிக்கக்கூடாது. ஹையர் லெவலில் தான் நமக்குன்னு ஸ்பெஷல் டாபிக் எடுக்கணும். அதனால் உன்னுடைய ஃபீல்டு மெடிக்கல் ஃபீல்டுன்னு போட்டுக்கோ. அதில் நீನು எத்தனையோ இருக்கேன் மெடிக்கல் ஃபீல்டுன்னு போட்டு நீನು சர்ச் பண்ணி பாரு, எக்கச்சக்கமாக இருக்குது. அப்புறம் ஓகே சார். சார் அப்போ நீங்க சொன்னீங்களா சார் அந்த மேக்ஸ்லயே நிறைய இது இருக்குன்ட்டு, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண அது சீனி. இப்போதைக்கு நம்ம இந்த கேரியர் ஷோக்கு என்ன பண்ணுற, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்டோ இல்லைன்னா உங்களுக்கு ஃபீல்டோ அதை ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கோங்க. அதில் என்னன்றதை சர்ச் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கொடுத்துருக்கிறதா வச்சுக்கோ. இப்போ புரியுதா? ஸோ நீ மேக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ மேக்ஸை சர்ச் பண்ணு, நத்திங் ராங் இன் தட். அதில் மேக்ஸை வச்சு எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு அந்த நெட்வொர்க்கு தான் ரொம்ப முக்கியம். நீ மேக்ஸ்னால் உடனே பிஎஸ்சி எம்எஸ்சி அப்படின்னு போகிறத மட்டும் நிறுத்திக்காமல் மேக்ஸை வச்சு எங்கெங்கெல்லாம் போகலாம். ஆக்சுவலாக வந்து மேக்ஸ் நல்லா தெரிஞ்சவங்க ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப அவசியமாக ஈடுபடுறாங்க, புரியுதா? ஸோ அதனால் ப்ரோக்ராம் லெவலில் ஒரு ப்ரோக்ராமிங் நல்லா பண்ணணுன்னா
அவன் வந்து மேக்ஸில் சூரப்புலியாக இருக்கணும். அப்போ தான் ப்ரோக்ராமிங் நல்லா பண்ண முடியும். அப்போ யூ ஆர் ஃபிட் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ். புரியுதா? இது எல்லாத்துக்குமே ஒன்றுமே இல்லை. அந்த ஈவன் மெடிக்கலில் கூட. ஸோ நீ அன்ஃபார்ச்சுனேட்லி நீ வந்து பயாலஜி எடுக்கலைங்கிறதுனால அது நான் மீன் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் சொல்கிறேன் நான். ஸோ மேக்ஸ் இஸ் அ பவர்ஃபுல் டூல். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிங்கிறது ஒரு பவர்ஃபுல் டூல். அதில் ஒன்றும் செகண்ட் தாட்டே கிடையாது. எனிபடி? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நீங்கள் உங்கள் டீம் லீடர்ஸ்ட்டை என்னென்னன்றதை போட்டுவாங்க. டீம் லீடர் ப்ராப்பராக கைட் பண்ணுங்கள். அண்ட் மேக் ஷூர் தட் ஒரே ஃபீல்டை வந்து 2 பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்படியே ஒரே சிங்கிள் ஃபீல்டாக இருந்தாலும் அதை தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. அது ஓகேவா? இப்போ மெடிக்கல்லே 3 பேர். இப்போ நம்ம இதில் வந்து ஆகாஷ் மெடிக்கல், விஷ்ணுபிரியா அவளும் மெடிக்கல் எடுத்திருக்கா, அதுக்கப்புறம் ஸ்ரேயாவும் மெடிக்கல் எடுத்திருக்கா. இப்போ 3 பேரும் எம்பிபிஎஸ் நான் பண்ண போகிறேன். நீ கோர்ஸை சொல்லாத, தயவுசெய்து ஃபீல்டை தான் சொல்லணும். அந்த மெடிக்கல் ஃபீல்டில் எத்தனை இருக்குது அது அத்தனையில் 3ஆக பிரிச்சுக்கோங்க. அந்த 3ல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த எக்ஸ்ப்ளோரேட்டிவாக உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குன்றது கிடைக்கும். இப்போ புரியுதா நான் சொல்லுது? ஃபார் இன்ஸ்டன்ஸ் மெடிக்கல் ஃபீல்டுனா என்னென்னலாம் சொல்லலாம் சொல்லு பார்ப்போம். பயோடெக்னாலஜி இருக்குது. இன்னொரு டாபிக் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, பயோனிக்ஸ்னு ஒன்று இருக்குது. பயோனிக்ஸ் அப்படின்னா பயாலஜியும் எலக்ட்ரானிக்ஸும் சேர்ந்தது. இப்போ என்ன பண்ணுறான், பயங்கர ரோபோலாம் கண்ணாபின்னான்னு பண்ணுறான். அண்டு பயாலஜி ஃபீல்டில் இன்னொன்று இருக்குது. அது தெரியுமா? தட் இஸ் நானோ டெக்னாலஜி. ஒரு பயாலஜி தான் அது. ஆக்சுவலாக நானோ டெக்னாலஜி எடுக்கணுன்னா யூ மஸ்ட் பி அன் எக்ஸ்பர்ட் இன் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. நாளையும் கரைச்சி குடிச்சிருந்தா தான் நானோ டெக்னாலஜியில் ஒரு பேசிக் ரிசர்ச்சை ஒன்று பண்ண முடியும். இப்போ புதுசாக ஒன்று பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அ நானோ ரோபாஸ்ன்னு நிறைய இப்போ பண்ணிட்டாங்க. நானோ ரோபோஸ் அப்படின்ட்டு. அது என்ன பண்ணுறேன்னா, அது இப்போ பயோ வார்ஃபேர்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அதை வந்து எப்படி ஆன்டகனைஸ் பண்ணுறது, அது தே ஆர் டூயிங் ஒண்டர்ஃபுல் ரிசர்ச். ஸோ ஒன்று நல்லா தீர்மானம் பண்ணிக்கணும். உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, அதாவது ரிசர்ச் ஃபீல்டு அப்படிங்கிறது நீ நல்லா புரிஞ்சுக்க. ஹையர் லெவலில் நான் ஃபாரினில் போய் எல்லா ரிசர்ச் ஃபெசிலிட்டியும் இங்கே இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். நானே வந்து என்னுடைய நானோ டெக்னாலஜியில் நான் வந்து ரிசர்ச் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆச்சு. சொன்னால் எனக்கே கேவலமாக இருக்குது. 9 இயர்ஸுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ரெக்கக்னிஷனே கிடச்சிது. ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணால் கூட ஜெர்மன்காரன் ரிஜெக்ட் பண்ணுவான், கொரியன்காரன் ரிஜெக்ட் பண்ணுவான். அது வந்து சரியில்லை அப்படிமா, இட்ஸ் டூப்ளிகேட்டும்பா. அவனுக்கு ப்ரூவ் பண்ண வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட அனாலிசிஸ் பண்ணணும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் அனாலிசிஸும் ஒவ்வொரு ஊருக்கு போகணும். புரியுதா? ஸோ அதனால் எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம ஊரில் இல்லை. இப்போ நான் ரிசர்ச் பண்ணப்போ அங்கே வந்து பார்த்தோன்னா அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப்பின்னு இருந்தது. ஐஐடியில் மட்டும்தான் இருந்தது, ஒரு லேபில் இருந்தது. அதை சாம்பிள் எடுக்கிறது, இதெல்லாம் நான் வந்து ப்ராக்டிக்கலான என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து யார் வேணாலும் வந்து சொல்லிட்டு போகலாம். ஆனால் ப்ராக்டிக்கலான சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது ஒவ்வொரு ஃபீல்டுலேயும். அதனால் அது ஜாக்கிரதையாக பார்த்தோம். நெக்ஸ்ட் சொல்லு. என்னப்பா? இல்லை, எல்லாரையும் பண்ணுவாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. கிரிட்டிசைஸ்னா ஒரு பேப்பர் வந்து கிரிட்டிக்ஸ்னு பேர், அவங்க இதுக்குன்னே இருப்பாங்க. ரிவ்யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ரிவ்யூஸ் பண்ணி பேப்பரை பப்ளிஷ் பண்ண அப்படின்னாக்கா அது அப்போ அவங்க அப்ரூவ் பண்ணால் தான் முடியும். ஒவ்வொன்றுக்கும் சயின்ஸில் வந்து என்ன science.com, scirust.com அப்படின்னு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒன்லி ஃபார் சயின்டிஸ்ட்டுக்கு தான் அது, அண்ட் இன்ஜினியர்ஸ் தான். ஸோ சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் இவங்களுக்குன்னு தனி குரூப் இருக்குது. ஸோ தனி வெப்சைட் இருக்குது. அதுக்குள்ளே தான் அது வரும், வெளியிலலாம் கிடைக்காது. அதெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரிலாம் இங்கே பண்ண முடியாது. யூனிவர்சிட்டியில் தான் போய் பண்ண முடியும். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அது வராது. அது புரியுதா? ஸோ அந்த இதில் ஜேர்னல் இப்போ வந்து நம்ம இப்போ சாய்டெக் மாதிரி தான் வச்சுக்கேன். சாய்டெக்கில் நீ வந்து பப்ளிஷ் பண்ணணுன்னாலே சில ஸ்டாண்டர்ட்ஸ் நான் வச்சுருக்கேன்ல இல்லையா? உனக்கே கடுப்பாக இருக்குல்ல, என்னடா எப்போ பார்த்தாலும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு. அது மாதிரி தான், புரியுதா? அது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிறப்போ அவன் என்ன பண்ணுவான், இது நான் பண்ணது ஏற்கனவே பண்ணிட்டேன், நீ ஏன் பண்ணாம்பான். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஒரு சர்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு என் ஒர்க்கை யாரும் பண்ணியிருக்கக்கூடாது. அதுதான் ரிசர்ச்சில் ஃபஸ்ட்டு திங். என்ன பண்ணுவான், உனக்கு ரிசர்ச்சில் டிகிரி பிஹெச்டி கொடுக்கணுன்னா முதல் கொஷின் கேட்பான், உன்னுடைய ரிசர்ச் வந்து இன்னோவேட்டிவாக இருந்ததா அப்படின்னு கேட்பான். அதில் சொசைட்டிக்கு அப்ளை பண்ணியா, அது 2வது கொஷின். 3வது கொஷின், அதுக்கான ப்ரூஃப், டேட்டா, வேலிடேஷன் என்ன. 4வது, இந்த 3த்தையும் என்ன
6 யூனிவர்சிட்டியிலேருந்து உனக்கு ஓகே பண்ணியிருக்கணும். அப்போ தான் உனக்கு அதை பற்றியே கன்சிடர் பண்ணுவோம். இப்போ புரியுதா? ஸோ நீ நினைக்கிற மாதிரி ரிசர்ச்லாம் அவ்வளோ சீக்கிரம், அதுவும் நார்மல் ரிசர்ச்னால் ஓகே, அட்வான்ஸ் லெவல்லலாம் பண்ணிட்டேன்னா டெரிஃபிக், ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அதுலேருந்து மீண்டு வர்றது பெரிய விஷயமா இருக்கும் அது. எனிவே, இப்போ அதெல்லாம் சொல்லி நான் பயமுறுத்த விரும்பலை. பட்டு சில பேர் தெரியாமல் அதில் உள்ளே நுழைஞ்சிட்டு காலை விட்டுட்டு வெளியில் வர முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பேச்சுலர் லெவலில் நிறைய பேர் இப்போ வந்து பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, பிஇ, பிடெக்னு எடுத்துருவான். இப்போ எனக்கு தெரிஞ்சு பயோடெக்னாலஜி ஹையர் செகண்டரி டீச்சராக இருக்காங்க. என்ன ஸ்கோப்பில் நானே கேட்டேன், என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தையே பயோடெக்னாலஜி எடுத்துகிட்டு ஹையர் செகண்டரி டீச்சராக இருக்கா. அட முட்டாளே, என்ன பேசிஸில் நான் அதை எடுத்தேன்னு நான். நீ எடுத்தது பயோடெக்னாலஜி என்ன பண்ணியிருக்கணும், இங்கே ஏதாவது ஃபார்மல் லைனில் போயிருக்கணும், இல்லாட்டினா ரிசர்ச் லேபில் போயிருக்கணும். உன்னை யார் ஸ்கூலுக்கு வர சொன்னது? அதுக்கு பேசாமல் நீ வந்து பேசாமல் பிஎஸ்சி பயாலஜி, ஜுவாலஜி, பாட்னி, எம்எஸ்சி ஜுவாலஜி பாட்னி படித்து போயிருக்கலாமே. அவ்வளோ போட்டு அவளாம் நல்லா படிக்கக்கூடிய கேண்டிடேட்டு. ஸோ விஷயம் தெரியாமல் எடுத்துகிட்டு சில பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அதுக்காக சொல்கிறேன். அதனால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஃபீல்டெல்லாம் பேச்சுலர் லெவலில் எடுக்கக்கூடாது. ஓகேவா? எனிவே, இதெல்லாம் நான் வந்து ஜென்ரல் கைட்லைனை நான் வந்து அதை ஃபேமிலி லெவலில் நான் உட்காந்து பேசுகிறப்போ அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். இப்போதைக்கு நீங்கள் இந்த கேரி ஷோஸ் ரிலேட்டடான ப்ரெசன்டேஷன்ஸை அதுக்கு எப்படி பண்ணணும் அந்த டவுட்டை ஒண்டி கேட்டுங்க. அடுத்தது கோகுல், உனக்கு எதாவது டவுட் இருக்கா? இந்த கேரி ஷோ ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறணும் அப்படிங்கிறதுல டவுட் இருக்கா? நான் எல்லாமே அதில் தெளிவாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, பாலாஜி, any doubt? Pranav, Bharat, can you do that? ஸோ இதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்து பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம்லாம் உன்னை கூப்பிட்டு பேசுகிறது கூட ஆள் கிடையாது, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதா? ஸோ உங்கள் ஸ்கூலில் இந்த ரெக்கக்னிஷன்லாம் கிடைக்குமான்னா சத்தியமாக கிடைக்காது, அது இப்போ உள்ள சூழ்நிலையில். அதனால் நான் இப்போ கொடுத்ததை ஒரு கிராண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி பார்த்துடுறது ஒரு கை அப்படின்னு இறங்கு. இது உன் நன்மைக்காக தான். இதில் வந்து வெறுமனே காம்படிஷனுக்காக மட்டும் நீ இறங்காது. நான் வந்து நாளைய லைஃபுக்கு இன்றைக்கி ஒரு பிளான் ஒன்று போட போகிறேன் அப்படின்னு மனசில் இறைவனை வேண்டிகிட்டு இறங்கு, நல்லதே நடக்கட்டும். ஓகேவா? அண்ட் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, சீனியர் ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் லீடர்ஸு கொஞ்சம் அப்ராப்ரியேட்டாக அவங்களுக்கு இது பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு திங் வந்து நீங்கள் இமீடியட்டாக எனக்கு தெரிவிக்க வேண்டியது த்ரூ டீம் லீடர்ஸு. ஒவ்வொரு டீம்லேயும் அந்தந்த மெம்பர்ஸ் வந்து என்ன ஃபீல்டு எடுத்திருக்காங்க அது வந்து ஓவர்லேப் ஆகக்கூடாது. மேக் இட் ஷூர். ஸோ டீம் லீடர்ஸ்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு பாவனி அண்ட் கோகுல் அவங்க அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டு எனக்கு ரிலீஸ் பண்ணி எனக்கு அனுப்பு. அதில் எதாவது டவுட் இருந்ததுனாக்கா நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு காலையில் 6 மணிக்கு நீங்கள் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு திங் நீங்கள் ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க. 6லேருந்து 6:30க்குள்ளே நம்ம வந்து டைட்டிலை முதல்ல ரெடி பண்ணிக்கணும். ஸோ 11 டைட்டில் தானே, இந்த 11 டைட்டில் ஈஸியாக 11 ஸ்லைடு தானே, ஈஸியாக போடலாம். ஸோ 6லேருந்து 6:30க்குள்ளே இவ்வளோ இது பண்ணுவேன், 6:30லேருந்து 7 இது பண்ணுவேன். ஸோ ஒவ்வொன்றா அப்படி டீம் வைஸ் ஒரு டைம் டேபிள் போட்டு எனக்கு அனுப்புங்க நாளைக்கு காலையில். சரியா? அந்த டாபிக் லிஸ்ட்டையும் அனுப்பிச்சிடுங்க. ஓகே? எனி டவுட்? வேறு எதாவது டிஸ்கஸ் பண்ணுமா? ஸோ ஐ திங்க் எல்லாமே ஓரளவு முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த பிளான் எப்படி வச்சுருக்கோம்னாக்கா, நீங்கள் ரெடியாக அங்கே வந்து இது க்ரியேட் ஆகிடும், போஸ்டிங் க்ரியேட் ஆகிடும். அது ப்ரைவேட் சர்க்குலேஷனில் தான் இருக்கும். நீங்கள் அந்த 11 ஸ்லைடையும் முடிஞ்சோன்னு நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது எப்படி பண்ணணுன்னா வித்தின் த டீமுக்குள்ளே பண்ணிக்கோங்க. 11 ஸ்லைடையும் ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் டக்குன்னு ரிவ்யூ பண்ணிவிட்டு உடனே போஸ்ட் பண்ணிவிடுங்க. லீடர்ஸ் அது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். புரியுதா? நீங்கள் இதில் இந்த சாப்டர் வைஸ் நகெட்டில் சொதப்பின மாதிரி சொதப்பாதீங்க. ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சா, ஃபஸ்ட்டு ஸ்லைடு ரெடியாக உடனே போஸ்ட் பண்ணிவிடு. செகண்ட் ஸ்லைடு ரெடியாக உடனே போஸ்ட் பண்ணிவிடு. பண்ணால் தான் அது எங்கேன்றது என்ன பொசிஷன்றது தெரியும். ஓகேவா? ஸோ ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு டூ திஸ்? Do it successfully and may God bless you. Okay? Right. Thank you. Good night. Thank you, sir. You made surprise. அந்த நியூ டீம் மட்டும் அப்டேட் பண்ணிருங்க. Thank you, sir. Thank you very much. என்னப்பா? நியூ டீம் அப்டேட் பண்ணு. அது நான் பண்ணிடுறேன். நீங்கள் டெலிகிராமில் முதல்ல ரெடி ஆகிக்கோங்க ஃபஸ்ட்டு. நான் பண்ணிடுறேன், நைட் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே? ரைட். See you.
ஓகே, குட் நைட், ஆல் தி பெஸ்ட். Thank you, sir. ரைட்.